கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 18. விமலாதித்தனோடு தனியே விடப்பட்ட வைத்தியர் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்யலாம் என்று பார்த்து தன்னுடைய வாயை விமலாதித்தனுடைய வாயிலே பொருத்தி முழுவதுமாக காற்று ஊதினார். நுரையீரலை நிரப்பினார். ஹிருதயம் சில நொடிகள் துடித்தது. ஆனால் மறுபடியும் அடங்கிற்று. மறுபடியும் அழுத்தி ஊதினார். மறுபடியும் 2 முறை துடித்து அடங்கிற்று. வாய் முழுவதும் ஒரு அமில வாசனை வந்தது. இவருக்கு வயிறு சரியில்லை. வயிறு சரியில்லாததற்கு காரணம் மன உளைச்சல். மன உளைச்சலுக்கு காரணம் மனைவியும் மகனும். பாவம், இது பரிதாபமான ஒரு சாவு. ஒரு மன்னர் இப்படி சாகக்கூடாது என்று வைத்தியர் நினைத்து கொண்டார். வானிலை உள்ள விமலாதித்தருக்கு அந்த வைத்தியருக்கு ஏதேனும் காசு தர வேண்டும் என்று தோன்றியது. அவர் இடுப்பு பக்கமுள்ள வேட்டி மெல்ல நெகிழ்ந்தது. அதிலிருந்து 6 கழஞ்சிகள் படுக்கையிலே விழுந்தன. வைத்தியர் வாசற்பக்கம் பார்த்தார். வாசல் பக்கம் உள்ள காவல்காரன் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். 6 கழஞ்சிகளையும் எடுத்து பெட்டியிலே இருந்த சூரணத்திற்கு நடுவே போட்டு கொண்டார். குலுக்கி சமன் செய்தார். சூரணத்திற்கு அடியிலே இந்த 6 கழஞ்சிகளும் அடங்கின. வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தார். கட்டிலின் ஓரத்திலே தடித்த ஒரு முத்திரை மோதிரம் கழட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மோதிரத்திலே ஒரு பகுதி முட்களால் ஆனது போல தெரிந்தது. ஒரு ஓலையிலே அந்த மோதிரத்தை வைத்து அழுத்தினால் அந்த முட்கள் ஒரு சித்திரம் கீறலாக ஏற்படுத்தும். மை தடவினால் அந்த சித்திரம் தெரியும். வேங்கி என்ற எழுத்தோடு சில உருவங்கள் அதிலே இருந்தன. அந்த முத்திரை மோதிரத்தையும் பத்திரப்படுத்தி கொண்டார். மெல்ல வெளியேறினார். வாயில் காப்போனை நோக்கி விமலாதித்தர் இறந்து விட்டார் என்று சொல்ல வாயில் காப்போன் வெளியே ஓடினான். அவர் வாசற் பக்கம் நின்று கொண்டிருந்தார். உள்ளுக்குள்ளே ஆட்கள் புயலாக நுழைந்தார்கள். இப்பொழுது வேறு வைத்தியரை அழைத்து வந்திருந்தார்கள். அந்த வைத்தியர் பார்த்துவிட்டு உதடு பிதுக்கினார். 1/4 நாழிகை ஆகியிருக்கும் போல. என்ன, ஏதாவது சொன்னாரா என்று இந்த வைத்தியரை நோக்கி விசாரித்தார்கள். ஒன்றுமில்லை, மயக்கமாகிவிட்டார், மயக்கத்திலேயே உயிர் பிரிந்து விட்டது என்று முன்னால் இருந்த வைத்தியர் பதில் சொன்னார். என்ன உதவிகள் செய்தீர் என்று பெரிய வைத்தியர் கேட்க, வாய் வைத்து ஊதினேன், நெஞ்சிலே தட்டினேன், எதுவும் சரியாக வரவில்லை என்று சொல்ல, வேறு என்ன செய்வது, விதி முடிந்து விட்டது என்று பெரிய வைத்தியர் சொன்னார். விஷ்ணுவர்தர் விமலாதித்தனுக்கு தகவல் போயிற்று. அவன் வேகமாக வந்து தந்தையினுடைய கட்டிலுக்கருகே நின்றான். என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. யாரேனும் ஏதேனும் சொல்லிக் கொடுத்தால் செய்யலாம் என்பது போல காத்திருந்தான். 15,000 குதிரை வீரர்கள் கருந்தட்டான்குடியை கடந்தார்கள். இந்த படையினுடைய வேகத்தை பார்த்து ஊர் அதிர்ந்து போயிற்று. அந்தன சிறுவர்கள் பின்னடைந்து வீட்டினுடைய திண்ணையிலே ஏறி நின்றார்கள். குதிரைகள் எப்படி வேண்டுமானாலும் திரும்பும், எந்த பக்கம் வேண்டுமானாலும் வந்து மோதும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இடது பக்கம் சேனம் நீளமாகவும் வலது பக்கம் குட்டையாகவும் இருக்கிறது, சமமாக இல்லை என்று ஒரு குதிரை வீரன் சொல்ல, தோல் தேய்ப்பவர் அந்த இடத்திற்கு விரைந்தார். சேனத்தை பரிசோதித்தார். குதிரை வீரரை இறங்கச் சொல்லி ஆசனத்தை எடுத்துவிட்டு சேனத்தை சரிசமமாக வேகமாக நூல் குத்தி இருக்க தேய்த்தார். சேனத்திலே பொருத்தினார். மேலே ஆசனத்தை வைத்தார். இப்பொழுது உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, அவர் உட்கார்ந்து பார்த்து இப்பொழுது மிக சரியாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர்கள் வேலையை ஊர் மிக உன்னிப்பாக கவனித்தது. அரிசி வண்டிகள் கடந்தன. ஆட்டுக்குட்டிகள் ஏறிய வண்டிகளும் கடந்தன. ஒரு போர் என்றால் எத்தனை வேண்டியிருக்கிறது என்று ஒரு வயதான மறவர் சொல்ல, பெண்கள் ஆமாம் ஆமாம் என்றார்கள். அவர்களுக்கு போர் பற்றிய கவலையும் உணவு பற்றிய கவலையும் தேசம் பற்றிய கவலையும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் ஒரு சேர எழுந்தன. இரவு நெருங்கும் நேரம் பறை அறிவிப்பவர்கள் ஒரு பெரிய புளிய மரத்தடியிலே தங்கினார்கள். சிறிய குழியை தோண்டினார்கள். கட்டையை உடைத்து போட்டார்கள். நெருப்பு பற்ற வைத்தார்கள். மாமிசம் இருக்குமா என்று கிராமத் தலைவரை கேட்டார்கள். இருக்கிறது என்று சொல்லி அன்று அறுத்த ஆட்டினுடைய ஒரு பகுதியை கொடுத்தார். அதில் தொடைகளும் இருந்தன. மிக வேகமாக அதை நறுக்கினார்கள். சுத்தம் செய்தார்கள். களைந்த அரிசியோடு போட்டார்கள். உப்பிட்டார்கள். மிளகு தூவினார்கள். காய்கறிகளையும் நறுக்கி போட்டார்கள்.
அகப்பையை விட்டு கிளறினார்கள். மாமிசமும் அரிசியும் ஒரு சேர வெந்து கம கமவென்ற வாசனையை உண்டு பண்ணிற்று. அரிசி சீக்கிரம் குழைந்தது. மாமிசம் வேக நேரமாயிற்று. காய்கறிகள் வெந்து மென்மையாக ஆயின. மாமிசம் 3/4 திட்டம் வேகும் வரை காத்திருந்தார்கள். பிறகு இறக்கி வைத்தார்கள். சூடு ஆற காத்திருந்தார்கள். எல்லோருக்கும் குளத்திலிருந்த தாமரை இலைகளை பறித்து கொண்டு வந்து தரப்பட்டது. பானையிலிருந்து அகப்பையிலே முண்டு சுட சுட கரியும் சோறும் கலந்த உணவை ஒருவன் வைத்தான். தாமரை இலையிலே வைத்தவுடன் சூடு ஆறியது. அவர்கள் இளம் சூட்டோடு அந்த உணவை உண்டார்கள். கறி சோறு மிக அற்புதமாக இருந்தது. முதல் சோறு நன்றாக வந்துவிட்டது. அதனால் வெற்றி நமக்கே, ஒரு பறை அறிவிப்பவன் உற்சாகமாக சொன்னான். எதிர்காலம் பற்றிய அனுமானங்கள் பல நூறு வகைகள் உள்ளன. அதில் இதுவும் ஒன்று. நன்றாக கரிசோறு அமைந்தால் வெற்றி நிச்சயம் என்று பறை அறிவிப்பவன் கூறியது அங்குள்ளோருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அள்ளி அள்ளி உண்டார்கள். தள்ளி போய் வாய் கொப்பளித்தார்கள். பிறகு துண்டு விரித்து தலைக்கு கல் வைத்து மெல்ல படுத்தார்கள். வானத்து நட்சத்திரங்கள் மின்னத் துவங்கின. காடு வெட்டிகளும் காரை வெட்டிகளும் பாடி இறக்கி சமையலுக்கு ஆயத்தம் செய்வது தொலைவிலிருந்து தெரிந்தது. பறை அறிவிப்பவர்கள் கண்ணயரும் நேரம் அவர்களை தாண்டி 4 குதிரைகள் போயின. அந்த குதிரையின் நடுநாயகமாக உள்ள ஈட்டியிலே கருப்பு துணி கட்டப்பட்டு இருந்தது. ஏதோ துக்க செய்து போகிறது. எங்கிருந்து? கீழே சாளுக்கியமா? திகைத்தார்கள். ஆனால் அந்த குதிரைகள் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. எந்த தகவலும் சொல்லவில்லை. தேர்களை கிழித்து கொண்டு குதிரை படைகளை கிழித்து கொண்டு நடுநிசிக்கு சற்று முன்னதாக தஞ்சை அரண்மனையின் போய் நின்று கதவு தட்டியது. திட்டி வாசல் திறக்கப்பட்டது. அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். குசு குசுவென்று பேசினார்கள். உடனடியாக தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. அரண்மனை பிரகாசமாயிற்று. ராஜேந்திர சோழர் எழுப்பப்பட்டார். நாளை அவர் பயணப்படுவதாக ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் நாளை பயணப்பட முடியாது. ஒரு நாள் விட்டு பயணப்பட வேண்டியிருக்கும் என்று அதிகாரிகள் பேசிக்கொண்டார்கள். மெய்காவல் வீரர்கள் பல அரண்மனை கதவுகளை தட்டி உள்ளே தூங்குகிறவர்களை எழுப்பி அழைத்து வந்தார்கள். 18 படி கொண்ட அரண்மனை வாசலிலே ராஜேந்திர சோழர் உட்கார்ந்து கொள்ள சேனாதிபதிகளும் முதல் மந்திரியும் அருகே வந்து சேர்ந்தார்கள். கிருஷ்ணன் ராமன் பல்லக்கிலே ஏறி வந்து சேர்ந்தார். ராஜேந்திரா, என்ன சோதனை இது, என்ன சோதனை இது? அரற்றியபடியே கிருஷ்ணன் ராமன் அருகே வந்து ராஜேந்திர சோழரின் தோளிலே கை வைத்தார். ராஜேந்திர சோழருக்கு முதலாக கண்களிலே ஜலம் கிளம்பிற்று. நல்லவன், இனிமையானவன், இதமானவன், அவன் வாழ்க்கையை அவனே பாழ் செய்து கொண்டான் என்று மெல்ல முணுமுணுத்தார். இப்பொழுது படையெடுப்பின் நிலை என்ன? வந்தியத்தேவரை கேட்டார். ஒன்றுமில்லை, முன்னிலும் கடுமையாக தாக்க வேண்டியதுதான். விமலாதித்தன் அங்கு இருந்தால் நிதானமாக செயல்பட வேண்டியிருக்கும். இனி முரட்டுத்தனம்தான். அடித்து வீழ்த்த வேண்டியதுதான். படையெடுப்பின் இறுதி அமைப்பு எப்படி என்பதை முடிவாயிற்றா? பரமன் மழப்பாடி கேட்டார். அருண்மொழி மௌனமாக மன்னரையே பார்த்து கொண்டிருந்தான். திருவெற்றியூர் வரையிலே எல்லோரும் ஒன்றாக போவோம். அங்கு போய் படைகள் 2ஆக பிரியும். ஒன்று வடமேற்காக நடந்து மேலே சாளுக்கியம் போகும். மணிஜாவிற்கும் ஓலை அனுப்பியிருக்கிறேன். மணிஜாவுக்கு குடகு மலையிலிருந்து பெரிய படையோடு நான் இருக்கும் இடம் வந்து சேருவான். நாங்கள் இருவரும் மானியக்கேடத்தை தரைமட்டமாக்கி தீக்கிரையாக்கி அங்கிருந்து வேங்கை நோக்கி வருவோம். அரையன் ராஜராஜனை திருவெற்றியூரிலிருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக வேங்கிக்கு போய் அந்த இடத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். விஷ்ணுவர்த்த விஜயாதித்தனை அடித்து துரத்த வேண்டும் அல்லது வெட்டி எறிய வேண்டும். ஜெயசிம்மன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துரத்த வேண்டும். ஆனால் வேங்கியை கைப்பற்றுவதுதான் முக்கியமே தவிர ஜெயசிம்மனை துரத்துவது முக்கியமல்ல. நாம் வருகிறோம் என்று தெரிந்தாலே ஜெயசிம்மன் ஓடிவிடுவான் என்பது என் அபிப்பிராயம். எப்பொழுது ஊர் திரும்புவதாக உத்தேசம்? கிருஷ்ணன் ராமன் கேட்டார். இப்போதைக்கு இல்லை. 1 வருடத்திற்கு நான் அங்குதான் இருப்பேன். அதற்கு முன் ஜெயங்கொண்டத்திற்கு போய் அரண்மனை வேலைகள், கோவில் வேலைகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு அங்கிருந்து 8000 மெசாலம் போய் அங்கே என்னுடைய குரு ஈசான சிவபண்டிதரை பார்த்துவிட்டு
அவரிடம் ஆசி வாங்கி அந்த வேத பாடசாலைக்கு ஏதேனும் தானம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து வடமேற்காக கிளம்பி விடுவேன். உங்களோடு யார் வருகிறார்கள்? என்னோடு வந்தியத்தேவரும் அருண்மொழி பட்டமும் வருகிறார்கள். என் மகன் வீரராஜேந்திரன் அரையரோடு சேர்ந்து கொள்வான். நம்முடைய போர் முறையை வீரராஜேந்திரன் கற்க வேண்டிய அவசியம். என்னால் வீரராஜேந்திரனை கடுமையாக கோபித்து கொள்ள முடியாது. அரையன் போர் முனையிலே வேகமாக செயலாற்றுபவன். அந்த வேகத்தை வீரராஜேந்திரன் கற்றுக்கொள்ள வேண்டும். குடகு மலையிலிருந்து மணிஜா வந்து விட்டால் நமக்கு பெரும் பலம். வெகு சீக்கிரத்திலே மானியக்கேடத்தை நாசம் செய்து விடலாம். இது கிடுக்கி தாக்குதல். இரண்டு பக்கமாக வந்து மேலை சாளுக்கியத்தை அடித்து வேங்கியை கைப்பற்றுதல். வேங்கியிலிருந்து தப்பித்து மானியக்கேடம் வர முடியாது. மானியக்கேடம் தரைமட்டமாகி இருக்கும். வேறு எங்காவது ஓடிப்போய் தலைநகரை ஸ்தாபித்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவன் திருடன். எங்கு போவான் என்பது எனக்கு தெரியும். எங்கு போவான்? கல்யாணியை நோக்கி போவான். அங்கு போய் உட்கார்ந்து கொள்வான். ஒரு பெரிய நகரம் அல்லவா, அது தன்னுடைய கோட்டை என்று சொல்லிக் கொள்வான். நாம் கைப்பற்றிய இடங்களிலே அவன் உள்ளே நுழைகிறான். வடக்கே பல கிராமங்கள் அவனால் கபளீகரம் செய்யப்பட்டு இருக்கின்றன. அதை துடைக்கத்தான் போகிறேன். அதை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வடமேற்காக பயணம் செய்து பிறகு வடகிழக்காக திரும்புகிறேன். சித்ரதுர்கா வழியாக மானியக்கேடம் நோக்கி போகிறேன். சித்ரதுர்காவை நாசம் செய்கிறோம். ஒரு பட்டணம் கூட மேலை சாளுக்கியத்திலே இருக்கக்கூடாது. கிராமங்களை மட்டும் விட்டுவிடலாம். எதற்கு கிராமங்களை விடுவது? அங்கிருந்து நல்ல விளைபொருட்கள் வரும். அவைகளுக்கு நாம் தடை செய்துவிடக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த இடங்கள் வந்த பிறகு கிராமங்களை உற்சாகப்படுத்தி விளைபொருட்களை பிடுங்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. கிராமங்களை அழிக்கக்கூடாது. நகரங்களை அழித்து விடுங்கள். விமலாதித்தனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ராஜேந்திரர் எதிர்கேள்வி கேட்டார். நிச்சயமாக நாளைக்கு கிளம்ப முடியாது. உங்கள் தங்கையை கொண்டவன் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை. அவனுக்கு நீர்த்தார் கடன் அனுசரிக்க வேண்டியது அவசியம். எனவே நாளை தலைமுழுகிவிட்டு ஒரு பொழுது உணவை துறந்துவிட்டு அமைதியாக உட்காருங்கள். நாளை மறுநாள் போகலாம். நாளை மறுநாள் கிளம்புவதற்கு உண்டான நேரம் மிக நன்றாக இருக்கிறது. படைகள் நகர வேண்டுமே, அவை நகரட்டும். அவைகளுக்கும் விமலாதித்தனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள்தான் உறவு, உங்கள் படைகள் அல்ல. அவைகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கட்டும். பளிச்சென்று வெளிச்சம் வந்த பிறகுதான் ராஜேந்திர சோழர் எழுந்தார். அவர் மனம் கனத்திருந்தது. சரி, எதுவரை போகிறது? மெய்காவல் படையை விசாரித்தார். மெய்காவல் வெளியே ஓடிப்போய் அங்கிருக்கின்ற ஓலை நாயகத்தை உள்ளே அழைத்து வந்தார்கள். நேற்று இரவு கிளம்பி இருக்க வேண்டிய மருத்துவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவு நேர பயணம் வேண்டாம் என்பது ஒன்று, நீங்கள் வேறு ஏதேனும் கேட்பீர்களோ என்ற நினைப்பு இன்னொன்று. எனவே நீங்கள் உத்தரவிட்டால் இப்பொழுதே அவர்கள் கிளம்ப தயாராக இருக்கிறார்கள். மருத்துவர்கள் போகட்டும். திருவெற்றியூர் போய் நிற்கட்டும். எத்தனை பேர் மருத்துவர்கள்? மொத்தம் 70 பேர் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ரண சிகிச்சை தெரிந்தவர்கள் 15 பேர் இருக்கிறார்கள். 6 வண்டிகளிலே அவர்களுக்கு உணவும் மருந்தும் தயாராக இருக்கின்றன. எனக்கு வலது கால் வலிக்கிறது, என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொல்ல, உள்ளே சிறிது நேரத்திலே ஒரு வைத்தியர் நுழைந்தார். வயிறு தட்டி பார்த்தார். கொந்தளிப்பாக இருக்கிறீர்கள். அமில சுரப்பிகள் அதிக வேலை செய்கின்றன. உணவு செரிமானம் சரியாக இல்லை. எனவே காலையில் குதிரை ஏற்றமோ அல்லது நடைப்பயிற்சியோ செய்வது நல்லது. ஒரு பொழுது என்று கேள்விப்பட்டோம், அதுவும் நல்லது. அடிவயிற்றிலிருந்து வெளியேற வேண்டியவை வெளியேறிவிட்டால் வாயு உபத்திரவம் குறையும். வாயு உபத்திரவம் குறைந்தால் தொடை வலியும் மூட்டு வலியும் இருக்காது. உடம்பினுடைய கனச்சூடு வைத்து பார்த்தால் மலக்கட்டு இருக்குமோ என்று தோன்றுகிறது. எனவே மலம் இறங்குவதற்கு ஒரு மாத்திரை தருகிறேன். அது மட்டுமல்ல, காலுக்கு தைலமும் தருகிறேன். இந்த கால்வலி காலால் அல்ல, இடுப்பினால், பிருஷ்டத்தினால் என்று தோன்றுகிறது என்று சொல்ல, அவரை கோமணத்தோடு குப்புற படுக்க வைத்து முதுகிலும் இடுப்பிலும் பிருஷ்டத்திலும் தைலங்கள் வேகமாக தடவினார். தொடையை உருவினார். வலி குறைந்தது போல இருந்தது. மாத்திரை உடனடியாக வேலை செய்தது. மாமன்னர் ராஜேந்திரர் பின்பக்கம் போய் வந்தார். முகம் துடைத்து கொண்டார். நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டும்.
வெந்நீர் தயாராக இருக்கிறது என்று முற்றத்திலே உட்கார வைத்து மனைவியர் தலைக்கு நீர் ஊற்றினார்கள். சேக்காயை தடவினார்கள். உடம்பு முழுவதும் தடவினார்கள். மாறி மாறி நீர் கொட்டி சகலமும் அலசி அவரை பூ போல எழுப்பி வைத்தார்கள். அவர்கள் சந்தனம் தடவினார்கள். நெற்றிக்கு திருநீறு கொடுத்தார்கள். வயிறு இலகியதும் வலி சரியாகி விட்டது. பசித்தது. ஆனால் உணவு உண்ணாமல் வெறுமே அவர் கிழக்கு பார்த்து உட்கார்ந்திருந்தார். பஞ்சாட்சர ஜபம் செய்தார். நம சிவாய நம சிவாய நம சிவாய என்று இடைவிடாது ஜபம் செய்தார். குந்தவையை பார்க்க போக வேண்டாமா? வேண்டாம் என்று சொல்ல, இல்லை, அது முறையில்லை, போய் குந்தவையை பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்ல, மேல் துண்டை போட்டுக்கொண்டு நிதானமாக குந்தவையை நோக்கி நடந்தார். குந்தவை வெளியே வந்தாள். மோசம் போய்விட்டேன் அண்ணா, மோசம் போய்விட்டேன் என்று சொல்ல குந்தவையை உற்று பார்த்தார். மோசம் போகவில்லை, மோசம் செய்து கொண்டாய். அவனை கொன்றது நீ. மனம் நொந்து இறந்திருக்கிறான். வைத்தியத்திற்கு ஆளின்றி இறந்திருக்கிறான். சரியான கவனிப்பாரின்றி இறந்திருக்கிறான். ஒரு மனைவியாக நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. இதற்குண்டான பலனை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயம் அனுபவிப்பாய். உன்னை துக்கம் விசாரிக்க வந்துவிட்டு எவ்வளவு கடுமையாக பேசுகிறேன் என்று நினைக்காதே. என் தங்கை என்று நினைக்கவே அருவருப்பாக இருக்கிறது. சாதாரண மனுஷத்துவம் கூட இல்லாது பேயாக நீ இருக்கிறாய். விமலாதித்தனுடைய கோபம் உன்னை சும்மா விடாது. அது நிச்சயம் உனக்கு தொந்தரவு தரும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விற்று அகன்றார். நன்றாக இருக்கிறது நீங்கள் துக்கம் கேட்ட லட்சணம். பறவையார் கடித்து கொள்ள அவளுக்கு பதில் சொல்லாமல் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். தன் அரண்மனைக்குள் நுழைந்தார். மறுபடியும் கிழக்கு முகமாக உட்கார்ந்து நமசிவாய ஜபம் சொல்ல ஆரம்பித்தார். மதியத்திற்கு மேல் கஞ்சியும் துவையலும் சாப்பிட்டார். மாமிசம் எடுத்துக்கொண்டார். அதிலே ஒரு அலுப்பு இருந்தது. மனதிலே ஒரு சோர்வு இருந்தது. போருக்கு கிளம்புவதற்கு உண்டான உத்வேகம் இல்லாது இருந்தது. என்ன செய்வது என்று திகைத்தார். யாரோடு பேசினால் சரியா வரும் என்று நினைக்க அவருக்கு வீரராஜேந்திரன் ஞாபகம் வந்தது. தன்னுடைய 3வது பிள்ளையான வீரராஜேந்திரனை ஆள் அனுப்பி வரவழைத்தார். வாசல் பக்கம் 18 வயது இளைஞன், நெஞ்சிலே லேசான முடியும், முகத்திலே மெல்லிய அரும்பு மீசையுமாக சிரித்தபடியே அவர் எதிரே வந்து நின்றான். விழுந்து வணங்கினான். கால்களை தொட்டு கண்களிலே ஒற்றை கொண்டான். அழைத்தீர்களாமே அப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கள்? கை கட்டி நின்று கொண்டான். அவர் எதிரே உள்ள ஆசனத்தை காட்டினார். வேண்டாம் அப்பா, நிற்கிறேன். பரவாயில்லை, உட்கார். உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் போல் இருந்தது. அதுக்குத்தான் அழைத்தேன். சொல்லுங்கள் அப்பா, கேட்க தயாராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட விமலாதித்தனுடைய மகன் விஷ்ணுவர்த விஜயாதித்தனுக்கும் நம்முடைய குந்தவைக்கும் பிறந்த ராஜநரேந்திரனுக்கும் உன்னுடைய வயதுதான். ஆனால் உன் முகத்திலே இருக்கின்ற பொலிவு, கலை, உன் உடம்பிலே இருக்கின்ற கம்பீரம் அவர்களிடம் இல்லை. ராஜநரேந்திரனிடம் சுத்தமாக இல்லை. அவன் சோர்வாக இருக்கிறான். நீதான் அவனை அழைத்து கொள்ள வேண்டும். நீதான் அவனை உற்சாகப்படுத்த வேண்டும். நீதான் அவனுக்கு தந்திரங்கள் சொல்லித்தர வேண்டும். நீதான் அவனுக்கு உற்ற தோழனாக இருக்க வேண்டும். இன்றோடு முடிந்து போகிற கதையல்ல. நான் அவனை அரியணையிலே வைத்து விட்டாலும் மறுபடியும் மேலே சாளுக்கியத்தின் தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். அதை துடைக்க உன் தமையன் ராஜராஜித்தனுக்கும் உன்னுடைய அண்ணன் இளவல் ராஜேந்திரனும் நீயும் ஒன்றாக முயற்சி செய்து தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும். அவனுக்கு மற்றவர்களை கண்டால் கொஞ்சம் பயம். வயதானவர்கள் என்ற மரியாதை உன்னோடு இயல்பாக இருப்பான் என்று நினைக்கிறேன். எனவே ராஜநரேந்திரனை அரவணைத்து கொண்டு அவனுக்கு உற்சாகமூட்டி அவனோடு படைக்கு போவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யலாம். இன்றே கிளம்ப வேண்டி இருந்தது. ஒரு நாள் தள்ளி போடப்பட்டு நாளை கிளம்புகிறது. இந்த தகவலை நீயே போய் ராஜநரேந்திரனிடம் சொல்லி அவனை தயார் செய். எப்படி குதிரை ஓட்டுகிறான் என்று கவனி. நெடுந்தூரம் தாங்குவானா என்று பார். தேரிலே வந்திருக்கிறான், தேரிலே போகலாம் என்று நினைத்திருப்பான். இல்லை, தேரிலே அவன் ஏறக்கூடாது. தனி குதிரையில், அதுவும் ஆண் குதிரையில் அவன் ஏற வேண்டும். அதை அடக்கி ஆள பழக வேண்டும். மிக கம்பீரமான குதிரை அவனுக்கு தரப்படும். எனவே அதை ஓட்டுகின்ற தெளிவும் திடமும் பயமற்ற தன்மையும் இருக்க வேண்டும். இதை அவனிடம் சொல்லிவிடு. இன்று ஒரு நாளிலே அவன் அந்த குதிரையோடு நல்ல சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளட்டும்.
பிறகு தொடர்ந்து அந்த குதிரையை ஓட்டி வர வேங்கி தேசம் போவதற்குள் அந்த குதிரை நன்கு பழக்கப்பட்டு விடும். கம்பீரமான குதிரையில் அவன் வந்தால் கீழே சாளுக்கிய மக்கள் சந்தோஷமடைவார்கள். அரசனுக்கு தோற்றம் முக்கியம். அந்த தோற்றத்தை தயவு செய்து நீ அவனுக்கு ஏற்படுத்து என்று சொல்ல, என்ன இது தயவு செய்து என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு, கட்டளையிடுங்கள். இது கட்டளையிட்டால் வராது. ஒரு சகோதரனை போன்றவனை, மருமகனை நாம் அரவணைத்து போக வேண்டும். நான் விமலாதித்தனை அப்படித்தான் அரவணைத்தேன். அதுபோல இந்த வேலையை உன்னிடம் தருகிறேன். இது தவிர உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்ன? ராஜராஜ நரேந்திரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆஹா, செய்துவிடலாமே. யார் மனைவி என்று நினைக்கிறாய்? என்னையா கேட்கிறீர்கள்? எனக்கு யாரை தெரியும்? உனக்கு ஆள் தெரியும் என்று கேட்டேன். இந்த நேரம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். யார் அவனுக்கு மனைவியாக இருப்பது நல்லது? என்னுடைய அக்காள் அம்மாங்கா தேவி என்று நீங்கள் மனதிலே நினைக்கிறீர்கள். அது எனக்கு புரிகிறது. எனக்கும் அது சம்மதமே. இந்த உறவு ஏற்படுத்தி கொண்டால்தான் நமது தேசம் பாதுகாப்பாக இருக்கும். அம்மங்கா தேவிக்கு அவனை பிடிக்குமா? சோழ ராஜ்ய வம்சத்திலே பிறந்துவிட்டால் பிடித்த கணவன் என்று எந்த இளவரசியும் நினைத்து கொள்ள முடியாது. தான் விரும்புகின்ற இளவரசன் என்று எந்த இளவரசியும் கற்பனை செய்துவிட முடியாது. அரசியல் காரணமாக நடக்கின்ற திருமணங்கள் சில சமயம் நரபலியாகவும் நடந்துவிடும். குந்தவையினுடைய திருமணம் நரபலி, ஆனால் பலியானது விமலாதித்தன். இந்த திருமணம் அந்த விதம் இருக்காது. அம்மங்கை மிகவும் கெட்டிக்காரி. என்னுடைய அத்தை குந்தவையால் வளர்க்கப்பட்டவள், வீரமாதேவியால் போற்றப்பட்டவள். அவளுக்கு நெளிவு சுழிவுகள் பலது சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். பறவை நாச்சியார் உடுத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருபுவனமாதேவி பாடவும் பேசவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வீரமாதேவி குதிரை ஓட்ட கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அம்மங்கை பொருத்தமுடையவள். அம்மங்கைக்கு ராஜநரேந்திரன் கொஞ்சம் குறைவோ என்று தோன்றுகிறது. அவனுக்கு அம்மங்கையை வைத்து சீராட்ட முடியுமா என்ற பயமும் இருக்கிறது. ஆனால் அவன் நல்லவன். என்ன சொல்கிறாய்? இது அரசியல் எனில் சரி. என் சகோதரி எனும்பொழுது கொஞ்சம் வருத்தம்தான். அத்தை குந்தவையாருக்கு வந்தியத்தேவர் கிடைத்தது போல நம் வீட்டு பெண்களுக்கு கிடைக்கவில்லை. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.